மன்னிக்க வல்லமுள்ளவராம், நீதி செய்ய வல்லமுள்ளவராம் இயேசுவிடத்தில் நாம் ஒப்புரவாகி அவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு மன்னிப்பை பெறுவோம். பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நாம் பாவிகளாய் இருக்கிறோம். அப்போ நாம் பாவிகளாய் இருக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைக்கு பாவத்தை யாரிடத்தில் அறிக்கை செய்வது என்கிற ஒரு பெரிய கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே மன்னிக்க முடியும். பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி இயேசுவே என் பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று அவரிடத்தில் அறிக்கையிடும் போது எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து நம்மை நீதிக்குட்படுத்துவார். ஆண்டு இறுதியிலே வந்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரே என் குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி அறிக்கையிடும் போது மன்னிப்பை இயேசுவிடத்திலிருந்து பெறுவோம். அவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு மன்னிப்பை பெறுவோம், பரிசுத்தவான்களாவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.